ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வாட்டி பேசுகிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 6.25 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன? as shown in the figure 2, trees are standing on the flat ground. The angle of elevation of the top of both the trees from point X on the ground is 40 degree. If the horizontal distance between X and the similar tree is 8 meter and the distance of the two trees is 20 meter, calculate. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு மரம் இருக்குது, ஒரு பெரிய மரம் அதை விட ஒரு சின்ன மரம். இப்போ வந்து நான் இங்கே நிற்கிறேன், இங்கேருந்து நான் பார்த்தேன்னா எனக்கு ஒரு ரெண்டு டாப்புமே ஒரே ஈக்குவலாக தெரியுது. ஓகேவா? எனக்கும் இந்த சின்ன மரத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர். நான் எந்த கோணத்தில் பார்க்குறேன்னா 40 டிகிரி கோணத்தில் ரெண்டு டாப்பையுமே என்னால் பார்க்க முடியுது. புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு டாப்பையுமே என்னால் ஒட்டுக்காக பார்க்க முடியுது. ஓகேவா? இப்போ அந்த சின்ன மரத்துக்கும் பெரிய மரத்துக்கும் இருக்க அந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, மேலேருந்து உயரம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் என்னென்னா, எனக்கும் அந்த சின்ன மரத்துக்கு இருக்கிற உயரம் மேலே ஹைட்டு கீழே கேட்கல, கீழே டிஸ்டன்ஸ் கேட்கல, மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. எப்பயுமே கீழே கேட்பாங்க, இந்த தடவை மேலே கேட்டிருக்காங்க. ஓகேவா? மேலே இருக்க டிஸ்டன்ஸ் கேட்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, சின்ன மரத்துக்கும் பெரிய மரத்துக்கு இருக்க டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இதுதான் ஃபஸ்ட் ரெண்டு கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து எனக்கும் இந்த சின்ன மரத்துக்கு இருக்கிற மேலே டாப் இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ரெண்டாவது கொஸ்டின்னா சின்ன மரத்துக்கு பெரிய மரத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இது இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு இது தானே கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அதனால் நீங்கள் இந்த பெரிய முக்கோணத்தை விட்டுருங்க, இந்த சின்ன முக்கோணம் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஓகேவா? புரியுதா? இந்த சின்ன முக்கோணம் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ சின்ன முக்கோணம்னா என்ன வரும்? முக்கோணம் DXC. ஓகேவா? ஈக்குவல் டு சின்ன முக்கோணம். இங்கே உங்களுக்கு படம் வரையறேன் பாருங்கள். நாற்பது டிகிரியா? XCD இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது 8 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது ஹைப்போதனிஸ், இது அட்ஜென்ட். ஓகேவா? அட்ஜென்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அட்ஜென்ட்டு கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட் சைடு நம்மளை கேட்கல, ஹைப்போதனிஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ஹைப்போதனிஸ் கண்டிப்பாக நம்ம போட்டு தான் ஆகணும். ஓகேவா? அட்ஜென்ட் பை ஹைப்போதனிஸ்னால் என்ன வரும்? காஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா? அட்ஜென்ட் என்ன? CX பை ஹைப்போதனிஸ் என்ன? DX. CXோட மதிப்பு என்ன? 8 மீட்டர். DX நமக்கு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். காஸ் 40 டிகிரியோட இது காஸ் 40 டிகிரி. காஸ் 40 டிகிரியோட மதிப்பு என்ன? காஸ் 40 டிகிரி மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.7660. ஓகேவா? இது எனக்கு எப்படி தெரியும்னா இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, அது மறந்துடாதீங்க. கொஸ்டினே கொடுத்துருவாங்க 8/DX. ஓகேவா? இப்போ வந்து DX இந்தாண்ட கொண்டு போயிட்டு 0.7660 இந்தாண்ட கொண்டு தரமா? இப்போ இப்படி வந்துடும். இப்போ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ண ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் வரும்னா DX ஈக்குவல் டு 10.443 கிலோமீட்டர். ஓகேவா? சாரி, மீட்டர். ஓகேவா? DXோட மதிப்பு இதுதான். அடுத்து செகண்ட் வந்து அந்த ரெண்டு ட்ரீக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? முக்கோணம் BXA. இந்த பெரிய முக்கோணம் உங்களுக்காக நான் போடுறேன், இங்கேயே போட்டுறேன். 40 டிகிரி சின்ன மரம். CX இது 8 மீட்டர். சின்ன மரத்துக்கும் எனக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு DAB. இது 20 மீட்டர் வரும். இப்போ தான் இதை கண்டுபிடிச்சோம்ல. DX என்ன மதிப்பு? 10.44. நான் 2 பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம், போதும். ஓகேவா? இதுதான். இப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ என்னென்னா ஆப்போசிட் சைடு கேட்கல. போன தடவை வந்து ஹைப்போதனிஸ் கேட்டாங்க, இந்த தடவை அட்ஜென்ட் தான் கேட்டிருக்காங்க. பாதி அட்ஜென்ட் தெரியும், பாதி அட்ஜென்ட் தெரியாது. அட்ஜென்ட் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போது அட்ஜென்ட் பை ஹைப்போதனிஸ் அதே இதுதான் வரும். அப்போ அதே காஸ் 40 டிகிரி தான் வரும். ஓகேவா? அட்ஜென்ட் என்ன? BX.
பிஎக்ஸில் சாரி ஏஎக்ஸ் ஹைப்போதனிஸ்னால் தான் பிஎக்ஸ் வரும். சாரி, காஸ் 40 டிகிரியோட மதிப்பு என்ன? 0.7660. ஓகேவா? ஏஎக்ஸ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஏஎக்ஸில் வந்து 2 மதிப்பு இருக்குல்ல, ஏசின்னு இருக்குது, சிஎக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ அது ரெண்டையும் பிரிங்க. ஏசி ப்ளஸ் சிஎக்ஸ் பை, அதே மாதிரி பிஎக்ஸ்லேயும் 2 மதிப்பு இருக்குது, பிடி ப்ளஸ் டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ ஏசினா என்ன? ஏசி நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். சிஎக்ஸ்னால் 8 மீட்டர் பை பிடி 20 மீட்டர், டிஎக்ஸ் தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல 10.44. ஓகேவா? அதே மாதிரி 0.7760. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏசி ப்ளஸ் 8, 20 ப்ளஸ் 10.44னா 30.44. ஓகேவா? இப்போ இதை வந்து இந்தாண்ட இன்டூ பண்ண கொண்டு வந்துடலாம். 0.7660 இன்டூ முகத்துலேருந்து என்னென்ன வந்தால் பெருக்கலாயிரும், 13.44 ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் 8. இப்போ இதை பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்னா 23.717 இது வரும். ஓகேவா? ஏசி ப்ளஸ் 8. இப்போ வந்து இந்தாண்ட இருக்க 8 இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும்? இந்தாண்ட இருக்க ப்ளஸ் மைனஸ் ஆயிருமா? -8 ஆயிரும் ஏசி. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணால் 50.3. இது 5க்கு மேலே தானே இருக்குது 7. அப்போது ஒன்று இந்தாண்ட ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 இந்தாண்ட ப்ளஸ் பண்ணிட்டோன்னா 2 இது மட்டும் எடுத்துக்கலாம். 32 ஏசி. ஓகேவா? இப்போ ஏசியும் கண்டுபிடிச்சாச்சு. கீழே எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஏசியும் கண்டுபிடிச்சாச்சு, இதோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, மரத்துக்கு இருக்க டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சது, மேலே இருக்க எனக்கும் சின்ன மரத்துக்கு இருக்க டாப் இதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? கீழே எப்படி எழுதணும்னா therefore the distance between x and top of the smaller tree dx தான் கண்டுபிடிச்சோம்ல 10.443 மீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது, therefore the horizontal distance between two trees உள்ள டிஸ்டன்ஸ்னா இப்போ நான் கண்டுபிடிச்சோம். ஏசி 50.32 மீட்டர். மீட்டர் போட்டுக்கோங்க, மீட்டர்லாம் போட்டுருங்க, மீட்டர் போட்டால் தான் மார்க் வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.